இந்த பார்ட் வந்து 8 பார்ட் சேம் சீரியல் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்னு சொல்றேன். இதுல வந்து என்ன ஸ்டோரி அப்படின்னா, சந்தியா ராகம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அவங்களோடக்கு ஃபுல் ஸ்டோரியா இது. இதோட பேர் வந்து சப்னே சுஹானி லடுப்பன் கே. சாரி ஃபார் த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் காய்ஸ். எனக்கு ஹிந்தியில் அவ்வளோவா வராது. இனிமேல் எந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணாலும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் திக்குவேன். சாரி. அண்டு நம்ம தமிழில் வந்து சந்தியா ராகம்ங்கிறோம். அப்புறம் தெலுங்குல வந்து ஹிமாவதி சந்தியா ராகம்ங்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் படி அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க. அக்காவுக்கு தங்கச்சி இருக்கிறத சொன்னாங்க. அந்த தங்கச்சி லவ் மேரேஜ் பண்ணிட்டு டெல்லிக்கு ஓடி போயிடுறாங்க. அண்டு அக்கா வந்து பனாரஸ்ல வளர்றாங்க. பனாரஸ்ல வளர்ற அக்காவோட பொண்ணோட பேர் வந்து ரச்சனா. அண்டு டெல்லியில வளர்ற தங்கச்சியோட பொண்ணோட பேர் வந்து குஞ்சன். இந்த குஞ்சனோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சாவர தருவாயில இருக்கும்போது ரச்சனாவோட அம்மாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி என் பொண்ணு குஞ்சனை உன்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன், என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோ, அவளுக்கு நம்ம கலாச்சாரம்லாம் நீயே சொல்லித்தா அப்படின்னு சொல்லி, நீயே எல்லாம் பாத்துக்கோ என் பொண்ணோட சேவைகள் எல்லாம். என்னோட என் புருஷன் வந்து ஆஸ்திரேலியால இருக்கான், என் பொண்ணு என் அம்மா இல்லாம வளரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கேன்சர் நோயினால இறந்து போயிடுறாங்க. அப்ப அந்த டைம் வந்து பனாரஸுக்கு குஞ்சனை நம்ம ரச்சனாவோட அம்மா கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு டிராமா நடக்குது. அந்த டிராமால இப்ப சந்தியா ராகத்தை பாக்குறவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். அந்த டிராமால இப்ப ரீசெண்டா என்ன போயிட்டு இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம ஹீரோவான மயக், இந்த தமிழ்ல வந்து வெங்கட்டோ இந்த மாதிரி சொல்லுவோம், ஸ்ரீனிவாசன் இந்த மாதிரி தெலுங்குல கூட அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஹிந்தி சீரியல்ல வந்து மயக்குன்னு சொல்றாங்க அந்த கேரக்டர் பேரு. அவனுக்கும் நம்ம குஞ்சனுக்கும் லவ். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க இருந்தது. பட் அதுக்குள்ள சாருன்னு ஒரு பொண்ணு அவங்க மாமா பொண்ணு போல இருக்கு, அத்தை பொண்ணு போல இருக்கு, கல்யாணம் பண்ணிக்க ரெடியா அவங்க வீட்டுல இருக்கு. வீட்டுல இருக்கிறப்ப அந்த சாருங்கிற பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிடுறான். பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. அத்தையும் சாருவும் சேர்ந்து, அதாவது நம்ம மயக்கோட அம்மாவும் சாருவும் சேர்ந்து எப்படியாவது இந்த குஞ்சனை வீட்டை விட்டு வெளியே தாத்திடணும் அப்படின்னு ஏதேதோ சேட்டைகள் பண்றாங்க. ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அந்த டைம் பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இந்த சாரு வந்து வேற மாதிரி ஒரு இது பண்றாங்க. என்னன்னா, வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே ஒவ்வொரு திசையில கொண்டு பிரிச்சிடணும் அப்படின்னு. இதுக்கு நடுவுல நம்ம ரச்சனா சைடு பார்த்தோம்னா, ரச்சனா வந்து ஃபெயில் ஆயிட்டா, அவங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா, அவளை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு அவங்க அப்பாவான தயல் டிசைட் பண்ணிடுறாரு. அப்ப வந்து அவ பாஸ் ஆயிடுறா. ஹாக்கில வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சந்தியா ராகத்திலயும் ஹாக்கில இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பொண்ணாதான் வராங்க. அதுல இருக்கிற ஒரு மாஸ்டரை தான் இவ லவ் பண்ற மாதிரி சீன்ஸ் வரும். பட் ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னா, அவ வந்து மேரேஜ் பண்ணிக்க கூடாது, நான் இன்னும் நிறைய சாதிக்கணும்னு இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த ரச்சனாங்கிறவங்க அவங்க கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. இப்ப குஞ்சன் சைடு வந்து பார்த்தோம்னா, சாருவை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சு, சாரு எதனால அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாங்கிற விஷயம் தெரிஞ்சு, அவளையும் மயக்கையும் சேர்ந்து சாருவோட உண்மையான ரூபத்தை எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவ ஜெயிலுக்கு போனது மயக் டிவோர்ஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் குஞ்சன் வந்து மயக்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மயக்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்து பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு யாருன்னா, நம்ம தமிழ் இதுல வந்து யாரு வந்து குஞ்சன் கேரக்டர் பண்றாங்களோ அந்த கேரக்டர் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ரச்சனாவை ஃபோக்கஸ் பண்றாங்க. ரச்சனா வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங் இதுல வந்து வேலை செய்ய போறாங்க. அந்த இடத்தோட முதலாளி அவளை பார்த்துட்டு, இவ நம்மளோட ஒய்ஃப் மாதிரியே ஃபேஸ் இருக்கு, நம்ம ஒய்ஃபே மறுஜன்மா எடுத்து வந்துட்டாலோ அப்படின்னு ஃபீல் பண்ணி இருக்காரு. அப்புறம் அவரோட பையன் அவ கூட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில பார்த்தா அந்த ஃபேஷன் டிசைன் ஓனரோட தம்பி தான் அர்ச்சனா மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு, அதாவது அந்த ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த பொண்ணு பேரு திவ்யா. திவ்யா அவ வந்து கொன்னது அப்படின்னு தெரிஞ்சு அதையும் எக்ஸ்போஸ் பண்றாங்க. அப்புறம் கடைசியில குஞ்சன் அண்ட் மயக் சேர்ற மாதிரி எல்லாரும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி. பட் இதுல வந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்றேன். நம்ம தமிழ் சீரியல்ல இப்பதான் நம்மளோட பிடிச்ச அந்த குஞ்சன் கேரக்டரும் மயக் கேரக்டரும் ஒன்னா சேர்ற மாதிரி இப்பதான் வருது. இதுல சில பல சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் ஒவ்வொரு மாதிரி எண்டிங் வரும். அதை பார்க்க நீங்க ரெடியா இருக்கணும், அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் இப்ப நீங்க கேக்குற இந்த ஸ்டோரிஸ் லாங்குவேஜோட நேம்ஸ் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்தா அந்த ஸ்டோரியோட நேமை நீங்க பார்த்து அதை கூகுள் சர்ச் பண்ணி ஃபுல் வீடியோவா நீங்க பார்க்கலாம். இன் ஜி மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆர் நீங்க இன்னும் இதே மாதிரி மோர் பார்க்கணும் அப்படின்னா, அண்டு இதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது கண்டென்ட் ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க. நாட் ஒன்லி சீரியல் கண்டென்ட், மோஸ்ட்லி இந்த ஜாப் பேஸ்டா இல்ல ஏதோ ஒரு ஹையா இப்ப ரீசன்ட் ட்ரெண்டிங்கா போற விஷயம் இந்த மாதிரி இருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ.